தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலுப்பது நல்லதா, வலுவிழந்து இருப்பது நல்லதா? இதில் வலுத்தால் அப்படின்னு சொன்னால் முதல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிட்டத்தட்ட இந்த 12ஆம் இடம் வலுத்திருக்கவங்களுக்கு தான் அது நடக்கும். நிம்மதியான தூக்கம் முதல்ல கிடைக்கும். முதல்ல 12ஆம் இடம் வலுத்தால் நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஒரு அதிக ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் 12ஆம் இடம் வலுத்திருக்கவங்களுக்கு. அதே போல் தன்னுடைய உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய வருமானங்கள், செல்வங்கள் 12ஆம் இடம் தான் குறிக்கும். அப்போ 12ஆம் இடம் வலுத்திருக்கு அப்படின்னு சொன்னால், தன் உழைக்காமல் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், அது நேரடி உழைப்பில் வராது இல்லையா? அப்போது அந்த மாதிரியான கூடுதல் வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஆம் இடம் வலுத்து இருந்ததுன்னா வரும். அடுத்தது பொருளாதாரம் அதிக செலவும் அதில் கொடுக்கும். ஏன்னா ஒருத்தன் நிம்மதியாக இருக்கான், ஒரு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கிறான், வாழ்வியல் முறை அவங்களுக்கு சகல சௌகரியங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அதிக பொருளாதார செலவுகள் இருக்கும். இப்போ அதே தான் 12ஆம் இடம் வலுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அதிக பொருளாதார செலவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்தது, இதே 12ஆம் இடம் வலு குறைந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டால், முதலாவது அந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தூங்கலாம், மனுஷன் தூங்காத இருக்க முடியாது. அதே போல் அந்த நிம்மதி, அந்த ஒரு திருப்தியான ஒரு நிலை அப்படிங்கிறது தூக்கத்தில் இருக்காது. ஏதாவது ஒரு நிம்மதி குறைவு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். எதையோ நினச்சி இழந்த மாதிரி, எதையோ நினச்சி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, எதையோ நினச்சி இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி குறையாக இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒன்று குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நிலை அதிகமாக இருக்கும் 12ஆம் இடம் வலுத்து இல்லை அப்படின்னு சொன்னால். அதே போல் பொருளாதார செலவு குறையும். பொருளாதார செலவு குறையும் அப்படின்னு சொன்னால், அந்தளவுக்கு செலவு செய்ய மாட்டோம், அல்லது செலவு செய்யறதுக்கு காசு இருக்காது. இப்படி மாதிரியான நிலை அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம் வலு குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்தது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் இங்கே மேன்மை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும், வலு இழந்திருந்தால். ஏன் அப்படின்னு சொன்னால், 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக வரும் இந்த 12ஆம் இடம். அப்போது வலுத்து இருந்ததுன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு. வலு குறைந்து இருந்ததுன்னா, அதாவது உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலு குறைந்திருந்ததுன்னா வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் 12ஆம் இடம் உங்களுக்கு வலு குறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, தன் சுய உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய ஒருத்தவர், நிறைய செல்வம் சேர்க்கக்கூடிய ஒருத்தவராக இருப்பாங்க. இப்போ 12ஆம் இடம் என்னுடைய பார்வையில் வலுத்து இருப்பது நல்லதா இல்லையா அப்படின்னு கேட்டால், 12ஆம் இடம் வலுவில்லாமல் இருப்பது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். 12ஆம் அதிபதி வலுத்திருக்கணும். இப்போ 12ஆம் இடம் வலுத்து இருந்தால் என்ன, 12ஆம் அதிபதி வலுத்து இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த 12ஆம் இடம் பற்றிய சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.